இப்போ நம்ம அவதார் படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடணுமோ 2000-2001 அந்த டைம்ல த மம்மி அப்படின்ற ஒரு படத்தை ரொம்பவே கொண்டாடிட்டு இருந்தோம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஹீரோ. அவரை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க வேல். இந்த வீடியோ பிரெண்டன் பிரேசரை பத்தினது. 1968 பீட்டர் பிரேசி அப்படிங்கிறவங்க கனடிய அரசாங்கத்தோட ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா இருக்கிறாங்க. கேரல் மேரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் தான் பிரெண்டன் பிரேசர். இவங்களுக்கு மொத்தம் 4 பசங்க. இதுல 4வது மகனா பிறந்தவர் தான் பிரேசர். இவங்களோட அப்பா ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா இருக்கிறதால வருஷத்துக்கு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பர்ன்றது அவங்களுக்கு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனாலேயே இந்தியானா, டெட்ராய்டு, அப்புறம் சியாட்டல், லண்டன், ரோம், ஹேக் அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியமான நகரத்துக்கு மாறிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயே அவங்களுக்கு நிறைய டைம் செலவாகிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருந்தா படிப்பு எல்லாமே வீணாகிட்டு இருந்து பசங்களோட வாழ்க்கை என்னாகுமோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 1970களில் தி மவுண்ட் செட்ராய்டு அலிவர் அப்புறம் வந்து பெஸ்ட் எண்ட் அப்படின்ற ஒரு நாடகம் இருந்துச்சு. அது வந்து லண்டன்ல நடக்கு. அப்போ இவங்க லண்டன்ல இருந்திருக்காங்க. அப்போ குடும்பத்தோட இவங்க போயிருக்காங்க. அந்த நாடகத்தை பார்த்த பிரேசர் அவருக்கு அது மூலியமா நான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அவரோட ஃபைனல் இயர்லயே நடிப்புல ரொம்பவே ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா சியாட்டில் இருக்கிற கார்னிஸ் கலை கல்லூரியில நடிக்கிறதுக்காக போறாரு. அதுக்கப்புறமா 1990ல அதுக்கான பட்டத்தையும் வாங்குறாரு. படிச்சு முடிச்ச உடனே லாஸ் ஏஞ்சலுக்கு போறாரு. போன உடனே தொலைக்காட்சியில் இருக்காரு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திரைப்படத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாரு. பிரேசருக்கு முதல்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் வருது. அதுல முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தா த சைல்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி திரைப்படமும், அதுக்கப்புறமா சைல்ட் ஆஃப் லைட் அண்ட் கில்ட்டி அன்டில் இன்னசென்ட், இந்த ரெண்டுமே ஒரே வருஷத்திலேயே அவருக்கு வருது. அதுக்கப்புறமா ரிவர் ஃபீனிக்ஸ்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் வருது. அதுக்கப்புறம் லில்லி டெய்லர் அப்படின்றவர் நடிச்ச டாக் ஃபைட் படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1992ல சீன் ஆஸ்டின் அப்புறம் பாலிகோரோட இவங்க 2 பேரோட சேர்ந்து பிரேசர் வந்து கேவ்மேன் லிங்கா நடிச்சிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட். கிட்டத்தட்ட 40 மில்லியனுக்கு மேல வசூல் செஞ்சது. 1992ல 40 மில்லியனுக்கு மேல வசூல் செஞ்சுனா அது எவ்வளவு பெரிய ஹிட்னு பாத்துக்கங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1993ல யங்கர் அண்ட் யங்கர், 1994ல காமெடி வித் கார்னர்ஸ், 1995ல தி ஃபேஷன் ஆஃப் டார்க்லி நூன், அப்புறம் 1996ல மிஸ்ஸஸ் விண்டர்பார்ன். ஆனா இந்த 4 படங்களும் அவருக்கு ஆவரேஜ் கிட்ட தான் கொடுத்துச்சு. 1992ல வந்த என்சினோ மேன் 40 மில்லியன் நடிச்சது. அதுக்கப்புறம் வந்த எந்த படமும் அவருக்கு அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. அதுக்கப்புறமா தான் 1997ல ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ என்னோட ஃபேவரேட்டும் கூட ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்ற படம். ஸோ காட்டுக்குள்ள ஒருத்தன் சிட்டிக்கு வருவான். ஆனா அவன் வந்து காட்டுக்குள்ளேயே வளர்ந்துருப்பான். இந்த படம் நிறைய பேர் மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து டிஸ்னியோட படம். அந்த படத்தை வந்து லைவ் ஆக்ஷனை எடுத்தப்போ 174 மில்லியன் வசூல் செஞ்சுச்சு. 90s கிட்ஸோட ஃபேவரட் படமாவே அந்த படம் மாறிச்சு. அப்புறமா 1998ல அப்டமன் ஸ்மித் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்றாரு. ஆனா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் நீடிக்கல. 2007லே டைவர்ஸ் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 1998ல குட் அண்ட் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. டைரக்டர் ஜேம்ஸ் வேலினோட வாழ்க்கையோட கடைசி நாட்களை பற்றின அந்த படம். அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தொடர்ந்து 1999ல டியூட்லி டூ ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு கனேடியன் மவுண்ட்லிக் பிலிம் அடிப்படையா வச்சு ஒரு கார்ட்டூன் சீரிஸ். இவருக்கு என்னதான் படங்கள் ஆவரேஜா ஓடுது, ஹிட் ஆனாலுமே ஃபாரெவர் மக்கள் மனசுல நிலைச்சு நிக்கிற மாதிரி எந்த படமே அமையல. அந்த டைம்ல தான் 1999ல ஒரு அதிரடி சாகசத்த படத்தை ஒரு உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறாரு. இப்படியும் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு. அந்த படம் தான் த மம்மி. அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்த படம் த மம்மி. படம் போற இடம் ஃபுல்லாவே சக்க போடுது. தொடர்ந்து பல வெற்றிகளை சாதிக்குது. மம்மி படத்துக்கு அப்புறமா 2000ல பெடாசில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிசாசு கூட போடப்பட்ட ஒப்பந்தம், அதாவது எலிசபெத் கார்லியோட சேர்ந்து ஒரு நடிச்சிருப்பாரு. அது ஓரளவுக்கு கிட்ட கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா 2001ல மம்மி ரிட்டர்ன்ஸ் மம்மியோட செகண்ட் பார்ட்டை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2002ல த குவைட் அமெரிக்கன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்துல ஒரு CIA ஏஜென்டா நடிச்சிருப்பாரு. மாவட்ட வழக்கறிஞராகவும் நடிச்சிருப்பாரு. அப்புறமா 2004ல கிராஷ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் சிறந்த திரைப்படத்துக்கான அவார்டையும் வாங்குது, சிறந்த அசல் திரைக்கதை படத்தையும் வாங்குது, சிறந்த ஸ்கிரீன் பிளே, சிறந்த இயக்குனர், சிறந்த துணை நடிகர் அப்படின்னு 5 ஆஸ்கரை வாங்குது. ஆனா சிறந்த நடிகருக்கு கொடுக்கல. அதுல நடிகரா இருந்தவர் பிரெண்டன் பிரேசர். அதுக்கப்புறமா இவரோட ஹீரோ அப்படின்ற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவரோட செலிபிரிட்டி அப்படிங்கிறத நிறைய பேர் மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஹாலிவுட் வெளிநாட்டு சங்க பத்திரிகையோட தலைவராக இருந்த பிலிப் பெர்கே வந்து இவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தாரு அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பிரேசருக்கு ரொம்ப உடல்நல சரியில்லாத சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. அவருக்கு உடல்நல சரியில்லாத அந்த டைம்ல தான் மம்மி 3 பார்ட்டை எடுத்தாங்க.
ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு ஓடல. கூட ஜெட்லி நடிச்சிருப்பாரு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடாதால இவரோட நட்சத்திர வாய்ப்பு, இவர் செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு நினைப்பு இன்னுமே குறைய ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல தான் 2014 இவங்களோட அம்மா வந்து புற்றுநோயால இறக்குறாங்க. அப்புறம் நமக்கு படம் தான் வர மாட்டேங்குது, இனிமே நம்ம வந்து தொலைக்காட்சி தொடர்ல நடிக்கலாம் அப்படின்றதுக்காகவே தி அஃபேர் அப்படின்ட்டு 2016-17 அந்த 2 வருஷமே தொலைக்காட்சி தொடர்ல நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2018 ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்திலையும் நடிக்கிறாரு. அது மூலியமா அவரோட இழந்த வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்க பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ தொடர் வருது, டூம் பெரோலின். அது வந்து 2019 இருந்து 2023 வரைக்கும் நல்லாவே ஓடிச்சு. இதுக்கு இடையில தான் 2022 தி வேல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படத்தோட கதையும் இவரோட வாழ்க்கையோட உண்மையான கதையும் ஒண்ணுதான் கொஞ்சம் கொஞ்சம் சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. இதுல முக்கியமா இருந்தது உடல் சித்தரிப்பு, உடல் பருமன், இவர் ஒரு ஓரினை சார்க்கையா இருக்குது. அதுக்கப்புறமா தன்னோட பிரிந்த மகளோட சேர துடிக்கிற ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இவர் ஒரு ஆன்லைன் டீச்சர், இணையதளம் மூலியமா பசங்களுக்கு ஆங்கில கல்வியை எடுத்து கொடுக்கிற ஒரு டீச்சரா இருந்தாரு. இந்த படத்துல இவருக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. இந்த படம் மூலியமா இவர் இந்த ஆஸ்காரை மட்டும் வின் பண்ணல, சிறந்த ஆண் நடிகருக்கான ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்டு விருதையும் இவர் வாங்குறாரு. அதுக்கப்புறமா தான் 2023 கில்லர் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அப்படின்ற ஒரு படத்துல அட்வொகேட்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதையே 1920 நடந்த ஓசோச் கொலையோட உண்மை கதையை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. அதுல இவர் அட்வொகேட்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ஹீரோவா இருந்தது லியோனார்டோ டிகாப்ரியோ, நம்ம டைட்டானிக் பட ஹீரோ தான். இதுக்கப்புறம் இவருக்கு படம் வருதா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கான அப்டேட் எதுவுமே கொடுக்கல. அம்மி படத்தோட 4வது பாகம் எடுக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவரோட உடல்நிலையும் சிறிது மோசமா தான் இருக்குது. கூடி சீக்கிரம் அவர் திரும்பி வருவாரு அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் இவர் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிடுவோம். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.